வணக்கம் மக்களே. இன்றைக்கி வந்து புதன்கிழமை. நம்ம தோட்டத்தில் வந்து என்ன வேலைன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே மரவள்ளிக்கிழங்கு காடு தான் வந்து களை வெட்டிகிட்ருக்கோம். பழைய ஆளுங்களாம் வந்து என்ன பண்ணாங்கன்னா, 2 நாளாக நடவு இருக்குன்னு சொல்லி அங்கே போயிட்டாங்க. இன்றைக்கி வந்து 2 பேர் வந்திருக்காங்க. அப்பா அம்மா சேர்த்தி 4 பேர் வெட்டிகிட்ருக்காங்க. அப்பா வந்து அடிக்கடி வந்து வேற ஒரு சோழியாக வந்து வெளியில் போயிட்டு வந்து வெட்டிகிட்ருக்காரு. பில்லு வந்து அதிகமாக வந்துடுச்சுங்க. அதனால தான் வந்து களை வெட்டி அப்புறம் இந்த செடிக்கிட்ட வந்து மண்ணை வந்து அணைச்சோம்னா நல்லா வந்து கிழங்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லி வெட்டிகிட்ருக்கோம். இந்த மரவள்ளிக்கிழங்கு காட்டெல்லாம் வந்து அடிக்கடி வந்து பராமரிச்சுக்கிட்டு இருக்கணும். அதிகமாக தேவையில்லை, வளர்ந்ததுக்கப்புறம் வந்து பராமரிக்க தேவையில்லை, நிழல் கட்டிக்கும். அதனால் வந்து பில்லு அதிகமாக வந்து முளைக்காது. செடி வந்து இடுப்பு வரைக்கும் வர வரைக்கும் வந்து என்ன பண்ணணும்னா வந்து களை எடுக்கணும், புல்லு பிடுங்கணும், ஏதாவது வந்து வேலை செஞ்சுட்டே இருக்கணும். இல்லைனா வந்து இப்படி தான் வந்து புல்லு வந்து அதிகமாக வந்து ஏறிடும். அப்புறம் ஒரு நாளைக்கு வந்து கஷ்டப்பட்டு இந்த வேலையெல்லாம் செய்ய வேண்டியதாக இருக்கும். இப்போ வந்து நாங்கள் புல்லு அதிகமாக வந்து வளர்ந்து வந்துருச்சு. நாங்கள் வந்து கஷ்டப்பட்டு வந்து புல்லெல்லாம் வந்து எடுத்துகிட்ருக்கோம், களை வெட்டி எடுத்துகிட்ருக்கோம். களையெல்லாம் வெட்டினதுக்கப்புறம் வந்து ஒரு உப்பு வச்சு விட்டு தண்ணி கட்டினா செடி நல்லா வளர்ந்து வந்துடும். ஓகே மக்களே, வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் பாய், டாட்டா.